மேடம் வந்து கத்தி கத்தி பேசினா எல்லாம் உண்மையாடு நினைச்சிட்டு இருக்காங்க பொழுது அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்தையும் ஐயா ஆல் ரவுண்டர் எப்படி ஆல் ரவுண்டர் போய் கேட்க வேண்டியதுன்னு இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு வெத்து பேப்பர் எப்படி ஒரு வெத்து பேப்பரை கையில கொடுத்து போட்டீங்கல்ல அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் நீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொழிஜி ஐயா இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியா ஐயா ஜெல்லுமான்னு சொல்லி வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல அதுல ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பற்றாக்குறை இருக்குல்ல அதை போய் கேளுங்க. வெள்ளை அறிக்கை வந்து வெத்து பேப்பரா அந்த அம்மாக்கு இவங்க பண்ண ஊழல் இவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினது வந்து வெத்து பேப்பரா புள்ளி விவரமா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. போன ஆட்சியில என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புள்ளி விவரமா சொல்லியிருக்காங்க. அது வந்து வெத்து பேப்பரா. அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து மோடிஜி அவர்களை கேட்கணும், சென்ட்ரல்ல கேட்கணும், ஸ்டேட்ல வந்து ஏன் கதறீங்க அப்படின்றாங்க. நீங்க ஏங்க ஸ்டேஜ் மேல இருந்து கதறீங்க? ஆல்ரெடி சென்ட்ரல்ல கேள்வி கேட்டாச்சுங்க. பினான்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா சென்ட்ரல் ஸ்டேட் நான் சொல்லல சென்ட்ரல்ல இருக்காங்க. ஓகேவா? சென்ட்ரல்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க நாங்க இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டாங்க. என்னன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஊழல் பண்ணிட்டாங்க. 4000 கோடி கொடுத்ததுல 90 கோடிக்கு தான் கணக்கு வந்தது. மிச்சத்தை என்ன பண்ணீங்கன்னு கணக்கு கேட்டுட்டே தான் இருந்தாங்க. இன்னமும் உங்க தலைவர்கள் வந்து கொடுக்கல. ஓகேவா? இவ்வளோ ஊழலையும் பண்ணிட்டு அதை மக்கள் வந்து யோசிக்கிற நேரத்துல வந்து டைவெர்ட் பண்ற மாதிரி வந்து அது அங்கதான் கேட்கணும் இங்கதான் கேட்கணும். கேட்டதுக்கு பதில் வரலையே உங்களுக்கு. உங்க டிஎம்கே ஆட்சியில என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தந்த நிதியெல்லாம் கொடுத்தோம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதாவது சென்ட்ரல் இருந்து கேள்வி கேட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இன்னும் ரிப்ளை கொடுக்கல. ஓகேவா? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு புள்ளி விவரம் அவங்க வெள்ளை அறிக்கையில விட்டாங்க. அதை வந்து வெத்து அறிக்கையா டிஎம்கேல பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு குரூப்பை கூடி வச்சு இங்க வந்து இவங்க வந்து பெரிய உத்தமங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மக்கள் இன்னும் நம்புவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க முதல் உங்க தலைவர்கிட்ட அதுக்கான கணக்குகள்லாம் ஒப்படைக்க சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சியை வந்து குறை சொல்லலாம். சத்தமா பேசினா நீங்க பேசுறது உண்மைன்னு ஆயிடாது. பொய்ய கூட சத்தமா பேசலாம். ஓகேவா?